நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 23 பார்க்கணும். கூட்டாளி சேர்ப்பில் இப்போ பாருங்கள், பழைய நற்பெயர் ஏற்கனவே கணக்கேடுகளில் இருந்துச்சுன்னா கூட்டாளியின் சேர்க்கையின் போது அதை என்ன பண்ணணும், பழைய கூட்டாளிகளின் முதல் எழுது நடப்பு கணக்குக்கு மாற்றி எழுதணும். இது வரைக்கும் நற்பெயர் மதிப்பிடப்படுகிறதுனே ஒவ்வொரு கணக்குலையும் பார்த்தோம். இப்போ பழைய நற்பெயர் இருக்குது, அதை போக்கு எழுதணும். அதுக்கு நமக்கு என்ன குறிப்பீட்டு பதிவுன்னு பார்க்கணும். அப்போ கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு பற்று நற்பெயர் கணக்கு. எடுத்துக்காட்டு 23 பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சதீஷ் மற்றும் சுதன் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் 4 என்னும் விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வருகின்றனர். சசி என்பவரை கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர். அப்போ அவங்க மதிப்பு 35,000 என காட்டியது. அப்போது கூட்டாளிகளோட முதல் கணக்கில் இந்த 35,000 4:3 4/7 3/7ங்கிற விகிதத்தில் முதல்ல பிரித்து கொடுக்கணும். அப்போது ஏட்டில் உள்ள நற்பெயர் தொகை முழுவதையும் போக்கெழுவதற்கு எப்படி குறிப்பேடு, ஏட்டில் உள்ள நற்பெயரில் 21,000 மட்டும் எப்படி போக்கெழுவது என்று பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது ஏட்டில் உள்ள நற்பெயர் தொகை முழுவதையும் போக்கெழுவது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சதீஷின் முதல் கணக்கு பற்று, சுதனின் முதல் கணக்கு பற்று நற்பெயர் கணக்கு. அப்போது நான் 35,000 4/7 3/7ன்னு பிரிச்சிங்கன்னா 20,000 15,000. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 21,000 மட்டும் போக்கெழுது. 35,000 முழுசாக வேண்டாம், 21,000 மட்டும் போக்கெழுதுங்க அப்படின்னா அதே குறிப்பேட்டு பதிவு தான். சதீஷின் முதல் சுதனின் முதல் பற்று நற்பெயர் கணக்கு 4/7 அமௌண்ட்டு மட்டும் 21,000 12,900 21,000. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது நற்பெயர் மதிப்பிடப்படுகிறதுன்னு எல்லா கணக்குலையும் பார்த்துருப்போம். இங்கே ஏற்கனவே பழைய நற்பெயர் இருக்குது, அதை நம்ம என்ன செய்யணும், பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு அதை போக்கெழுத வேண்டும். அதற்கான குறிப்பேட்டு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.